இப்ப இந்த மனத்தியாளங்கள்ல காசா பற்றி எரிஞ்சு கொண்டிருக்குது. அவ்வளவுக்கு ஒரு கொடூரமான மூர்க்கத்தனமான தாக்குதலை காசா மேல இஸ்ரேல் மீண்டும் பண்ணியிருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஓல் ஐசோன் ரஃபா என்ற விடயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 கிழமைகளுக்கு முதல் இஸ்ரேல் ரஃபா என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் மேல நடாத்தப்பட்ட தாக்குதலால 45 பேர் உடல் கருகி மரணம் அடைஞ்சவர்கள். அப்ப அதை கண்டிக்கிற விதமா இந்த ஓல் ஐசோன் ரஃபான்றது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகியிருந்தது. அந்த விஷயம் இன்னும் முடிவுக்கே வரையில அதுக்கிடையில மறுபடியும் ஒரு மன்னிக்கவே முடியாத தாக்குதலை இன்றைக்கு அதிகாலை இஸ்ரேலுடைய வான்படை காசா மேல பண்ணியிருக்குது. அந்த தாக்குதல் என்ன, ஏன் இப்படி ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் செய்யுதா இல்ல செய்யறதுக்காக ஏவி விடப்படுகிறதா என்ற பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்துருச்சுன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் என்றது இப்ப உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான யுத்தமா மாறி இருக்குது. என்னதான் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரு பக்கத்துல நடந்து கொண்டிருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப எல்லாருமே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை தான் கவனிக்க தொடங்கி இருக்கிறோம். ஏன் என்று சொன்னா, ஒரு மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு கொடூரமான மிலேச்சத்தனமான தாக்குதல்களை தான் இப்ப இஸ்ரேலா இருக்கட்டும் இல்ல ஹமாஸா இருக்கட்டும் மேற்கொண்டு வருது. மக்களை கேடயமா பயன்படுத்தக்கூடிய ஹமாஸ் என்று சொல்லி ஒரு சிலர் வர்ணிக்கணும், மக்களை பார்க்காது தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு சிலர் வர்ணிக்கணும். அப்ப 2 பகுதிகள் மேலையும் குற்றம் சாட்டப்பட்டாலும் அங்க அநியாயமாக மனித உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்குது. என்ன நடந்திருக்கு சொன்னா, இன்றைக்கு அதாவது 6/6/2024 வியாழக்கிழமை இன்றைக்கு அதிகாலை இஸ்ரேலினுடைய வான்படை ஹமாஸ் வீரர்கள் தங்கி இருக்கிறதாக சந்தேகிக்கிறோம் என்று சொல்லி அகதிகள் தங்கி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், பள்ளிகள், கட்டிடங்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கு மேலையும் சரமாரியான குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. அதாவது வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்குது. இந்த வான்வழி தாக்குதலுக்கு இரையாகி கிட்டத்தட்ட 100 பேர் ஒரே அடியா மரணம் அடைஞ்சிருக்கிறது. அதாவது மருத்துவமனைகள்ல இருந்து 70 பேற்ற சடலங்களும், பள்ளி கட்டிடங்கள்ல இருந்து குழந்தைகள், சிறார்கள், பெரியவர்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்த்து 30 சடலங்களும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்குது. இதை அல் ஜசீரா, CNN போன்ற சர்வதேச இணையதளங்கள் உறுதிப்படுத்தி இருக்குது. காசாவில் இருந்து இயக்கக்கூடிய சுகாதார அமைச்சும் இதை உறுதிப்படுத்தி இருக்குது. ஆக இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதலை காசா மேல, அதாவது ஹமாஸ் மேல செய்கிறோம் என்று சொல்லி மக்கள் மேல செய்து கொண்டிருக்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. பல ஆண்டுகளா இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் என்றது இருந்து வந்தாலும் இப்ப ஒரு 8 மாதமா தான், அதாவது கடந்த அக்டோபர் மாதம் தான் முதலாவதாக ஹமாஸ் இஸ்ரேலை தாக்க தொடங்கினது. அப்ப அதுக்கு பிறகு இந்த யுத்தம் என்றது வலு பெற்றாலும் ஒரு உக்கிர நிலையை அடைஞ்சாலும் இப்ப இறுதிக்கட்ட நிலையை அடைஞ்சு கொண்டு வருது. அதாவது நாங்கள் கூடிய விரைவில் ஹமாஸை அழிச்சிருவோம் என்று சொல்லி இஸ்ரேல் ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அந்த தாக்குதலை தொடர்ந்து கொண்டு வருது. இந்த இஸ்ரேலினுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுக்கு ஹமாஸை அழிக்கிறதுக்கு இன்னும் 7 மாத கால அவகாசம் தேவை என்று சொல்லியும், யாற்ற கட்டுப்பாடுகளுக்கும் தாங்கள் பின்னிக்க மாட்டோம் என்று சொல்லியும், ஹமாஸை அழிச்சா பிறகுதான் இந்த யுத்தம் முற்றுப்புள்ளி அடையும் என்று சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கார். ஆக இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய எச்சரிக்கையை இந்த இஸ்ரேல் கணக்கில் எடுக்கல என்று தான் சொல்லிக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த ரஃபா மேல தாக்குதல் நடாத்தப்பட்டு 45 பேர் மரணம் அடைஞ்ச பிறகு அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் கோரிக்கை விட்டது, இப்படியான தாக்குதல்களை நிப்பாட்டுங்க, ஒரு போர் உடன்படிக்கைக்கு வருவோம், அதாவது போர் மௌன உடன்படிக்கைக்கு வருவோம் என்று சொல்லியிருந்தாலும் இந்த இஸ்ரேல் தரப்பு முற்று முழுதா நிராகரிச்சிருந்தது. இல்லை என்று சொல்லியும், நாங்கள் ஹமாஸை அழிச்சா பிறகுதான், அதாவது ஹமாஸையும் அங்க இருக்கக்கூடிய ஜிகாத் என்று சொல்லப்படுகிற அந்த அரசாங்கத்தையும் அழிச்சா பிறகுதான் இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய அதிபர் தெரிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இப்ப இஸ்ரேல் மும்மரமான தாக்குதல் எடுத்தாலும் ஒரு விதத்துல பின்னுக்கு அமெரிக்கா நிக்குமா என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த ரஃபா மேல தாக்குதல் நடாத்தப்பட்டது, அங்க நடாத்தப்பட்ட குண்டு அமெரிக்க தயாரிப்பான குண்டு என்றுதான் எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருந்தது. இதை CNN போன்ற ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருந்தது. அங்க பயன்படுத்தப்பட்ட குண்டு அமெரிக்காவுடைய தயாரிப்பு குண்டு என்று சொல்லியும், இதால 80 தொடக்கம் 90% தான் குறிப்பா இலக்க துல்லியமா தாக்க முடியும் என்று சொல்லியும், அந்த குண்டை தான் இஸ்ரேல் ராணுவம் ரஃபா மேல தாக்கி இருக்குது என்று சொல்லியும் CNN போன்ற ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருந்தது. இப்ப அதுக்கு பிறகும் இப்படி நடக்கக்கூடிய தாக்குதல்கள், அதாவது ஒரு மிலேச்சத்தனமான மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாம நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு பின்னணியில அமெரிக்கா இருக்குமா என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்குது.
ஏன் என்று சொன்னா இப்படியான தாக்குதல்கள் நடத்திய இஸ்ரேலை பொறுத்த மட்டும் அமெரிக்கான்றது இஸ்ரேலுக்கு எப்பயுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்காவினுடைய அதிபர் இஸ்ரேலுக்கு நல்ல ஆதரவு தெரிவித்து கொண்டு வர, ஆயுத உதவிகள் கொடுத்து கொண்டு வர. அப்படி இருக்க இப்படியான தாக்குதல்களை நிப்பாட்டுங்கோ என்று சொல்லி அவர் வெளிப்படைத்தன்மையாக ஒரு கருத்து வைக்க அதை ஏற்காம இஸ்ரேல் ராணுவம் முன்னுக்கு நிக்குது என்று சொன்னா உள்ளுக்கு அவர்களுக்கு ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்குமா, இல்ல ரகசியமான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்குமா என்று சொல்லி கணக்க அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கணும். அதுல ஒரு முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா ஒரு ஆய்வாளர், அதாவது ஐரோப்பாவை தளமாக கொண்டு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இயங்கக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய ஒரு அரசியல் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரகசிய உடன்படிக்கையில தான் இந்த கமாஸ் மேல தாக்குதல் நடாத்தினம் என்று சொல்லியும், இந்த தாக்குதலை அமெரிக்கா நினைச்சிருந்தா எப்பயோ தடுத்திருக்கலாம் என்று சொல்லியும், ஆனா அமெரிக்கா வேணுமென்றே கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்குது என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கார். ஆக இப்படியான அலட்சியமான செயற்பாடுகளால இந்த கமாஸ் இந்த தாக்குதல்ல 1200 இஸ்ரேலியர்களும், இஸ்ரேல் தாக்குதலால 36,000 பாலஸ்தீனர்களும் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கணும். அதாவது இந்த நொடி வரைக்கும் உயிரிழந்திருக்கணும். அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டேதான் போகுது. ஏனென்று சொன்னா ஈவிரக்கம் இல்லாத தாக்குதலை தான் இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்து கொண்டு வருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு அகதிகள் தங்கி இருக்கக்கூடிய கட்டிடம், அதுவும் சும்மா கட்டிடம் இல்ல, ஜூஎன்ஆல் அதாவது ஐநாவால பராமரிக்கப்படுகிற அகதிகள் தங்கி இருக்கக்கூடிய மருத்துவமனை, அகதிகள் தங்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், இந்த இரண்டு மேலதான் இன்றைக்கு அதிகாலை இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடாத்தி இருக்குது. அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லினோம்னு சொன்னா, அங்கதான் ஹமாஸ் வீரர்கள் ஒளிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சந்தேகித்தோம், அதனாலதான் அங்க தாக்குதல் நடாத்தினோம், முடிஞ்ச அளவும் பொதுமக்கள் இறக்கிறத நாங்கள் குறைச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சப்பை கட்டத்தான் இஸ்ரேல் ராணுவம் கட்டியிருக்குது. ஆனா என்னதான் அவர்கள் சொன்னாலும் இன்றைக்கு மருத்துவமனைகள்ல 70 பேரும், இந்த பாடசாலைகள்ல சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட 30 பேரும் பரிதாபமா மரணம் அடைஞ்சிருக்கணும். இந்த ஒரு கொடூரம் இப்ப கமாஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்குது. இதை எந்த நாடுகளும் தட்டி கேட்கவும் தயாரா இல்ல, உன்னுக்கு நிறுத்தவும் தயாரா இல்ல. என்னதான் அமெரிக்கா நிறுத்தும் என்று சொல்லி உலக நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் இதே போல ஒரு விடயம் இன்றைக்கு 14 வருஷத்துக்கு முன்னும், அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றது. அதாவது இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் காரணமாக இறுதி யுத்தம் இடம்பெற்றிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரியான மிலேச்சத்தரமான தாக்குதல்களை தான் இலங்கை ராணுவம் முன்னெடுத்திருந்தது. அதற்கு இன்று வரைக்கும் யுத்த குற்ற விசாரணை நடக்குதா என்று கேட்டா இல்ல. அதற்கு ஏதாவது தீர்வுகள் வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப ஏதாவது நாடுகள் தலையிட்டு இப்படி பள்ளிகள் மேல, மருத்துவமனைகள் மேல, முகாம்கள் மேல தாக்குதல் நடாத்துறதை தடுத்ததா என்று கேட்டா அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல. அதே விடயம்தான் இப்ப நடக்குது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால்ல என்ன நடந்ததோ அதே விஷயம்தான் இப்ப காசாவை பொறுத்த மட்டும் நடந்து கொண்டிருக்குது. அப்பாவித்தனமான மக்கள் அப்பாவிகளாக உயிரிழந்து கொண்டிருக்கணும். அவர்கள் உயிர்களுக்கு நாளைக்கு யுத்த குற்ற விசாரணை நடந்து அங்கே ஒரு தீர்வு கிடைக்குமா என்று கேட்டாலும் கிடைக்க போறது இல்ல. ஏன்னு சொன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் இன்னும் 14 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம், இன்னமுமே அப்பாவிகளாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கப்பெறல. அதே நிலைமைதான் காசாவிலையும் இடம்பெறும் என்றது வெளிப்படையாவே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இது சார்ந்து இனி என்னென்ன பிரச்சனைகள் இடம்பெற போகுது, எப்படியான நகர்வுகள் போக போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஓல் ஐஸ் ஆன் ரஃபா என்றது மாதிரி இந்த ஸ்கூல்ல அட்டாக் பண்ணின விடயங்கள், அங்க சிறுவர்கள் இறந்த விடயங்கள் மீண்டும் ஒருக்கா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி அது மறுபடியும் அப்படி அமர்ந்து போக இதே போல ஒரு தாக்குதல்களை மேலும் இஸ்ரேல் ராணுவம் நடாத்தத்தான் போகுது. இப்படியான தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொள்றது சரியா பிள்ளையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் ஒரு முக்கியமான விடயத்தோட அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். நன்றி.